ஆன்ம அனுபூதிக்கு சந்நியாசம் அவசியமா? பகவானுடைய பதில், தனது ஜீவ பாவமாம் தனித்தன்மையை துரத்தலே சந்நியாசம். எண்ணங்கள் அனைத்தும் மூலமாம் அகந்தையை துரத்தலே சந்நியாசம். அகந்தை என்பது என்னவென்று பார்த்தால் அகந்தை அகன்றுவிடும். திரிபேதுமற்ற ஆத்மஸ்வரூபமே மிஞ்சும். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் மிக எளிமையாக எல்லோருடைய மனதிலும் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. சுவாமி, ஞானம் அடைவதற்கு சந்நியாசம் எடுத்துதான் தீர வேண்டுமா? சந்நியாசம் எடுக்காமலே ஞானம் அடைய முடியாதா? ஏன்னா இந்த சந்நியாசங்கிற வாழ்க்கையை பார்த்தாலே பல பேருக்கு ஒரு பயம் இருக்கு. ஐயோ, எல்லாத்தையும் விட சொல்றாங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டியாகி துறவியாகி ஏதோ ஒரு குச்சியை கொடுத்துட்றாங்க, ஒரு கமண்டலத்தை கொடுத்துட்றாங்க, எதையும் இல்லாம அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்களே. ஸோ இந்த வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டு எப்படி வாழ முடியும், எப்படி இருக்க முடியும்? நம்ம பக்தர்கள் பல பேர் கேட்கறதோடைய என்னன்னா, எல்லாத்தையும் வைத்து கொண்டே நம்ம ஞானத்தை அடைய முடியாதா? இல்ல அப்படி ஞானம் அடைவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா? அப்படிதான் நம்ம மக்கள் அதிகம் கேட்பது உண்டு. அப்படிதான் பகவான்கிட்ட அந்த காலத்திலே ஒரு 8 years பேக்கே கேட்டிருக்காங்க. என்னது, சந்நியாசம் இல்லாம ஆன்ம அனுபூதி கிடைக்காதான்னு. பகவானுடைய அருமையான பதில் என்னன்னா, தனது ஜீவ பாவமாம் தனித்தன்மையை துரத்தலே சந்நியாசம். எக்ஸாக்ட் மீனிங், த பர்பஸ் ஆஃப் சந்நியாஸ். எதற்காக சந்நியாசம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. நல்லா புரிஞ்சுக்குங்க. எதற்காக அந்த வாழ்க்கை முறை என்றால், அந்த வாழ்க்கை முறையை நாம் வாழ்வதனால் அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடமைகளையோ அதில் இருக்கக்கூடிய ரூலையோ நாம் ஃபாலோ பண்ணி நம் வாழ்க்கையில் அதன்படி நாம் வாழ்வதனால் என்ன நமக்கு கிடைக்கிறது, எதற்காக நாம் அந்த வாழ்க்கையை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி வந்ததென்றால், மோட்சத்திற்காக ஒரு அனுகூலமாக அதை அடைவதற்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு பாதையாக இந்த சந்நியாசம் மிக முக்கிய பாதையாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வாழ்க்கை முறையை எடுப்பது எதற்குனா, நம்மளுடைய மனம் மோஸ்ட்லி அவுட்டர் வேர்ல்டை நோக்கி தான் வெளியே இயங்கிக் கொண்டே இருக்குது. நம்ம மனம் எப்போதும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு என்ன பண்றோம், நாளைக்கு என்ன பண்றோம், இன்னும் வாழ்க்கையில என்ன எவ்வளவு பணம் சேர்க்கணும், எவ்வளவு வீடு சேர்க்கணும், எவ்வளவு பொருள் சேர்க்கணும், இன்னும் எப்படி எல்லாம் சுகம் அனுபவிக்க வேண்டும். இது போல நம்மளுடைய மனம் எப்பொழுதும் அவுட்டர் வேர்ல்டை நோக்கியே போய்கொண்டே இருக்குது. அப்ப போய்கொண்டே இருக்கும் பொழுது நான் யார் என்றோ தன்னை பற்றியோ இல்ல ஆன்மாங்கிறத பத்தியோ எல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு நேரமும் இருக்கிறது இல்ல, மனமும் அதை நோக்கி திரும்புவதில்லை. அப்ப நம் வெளிநோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பகிர்முகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனதை உள்முகமாக திருப்புவதற்கான வழிமுறையும் வாழ்க்கை முறையும், அந்த வாழ்க்கை முறையின்படி வாழும் பொழுது இயற்கையாகவே நாம் செய்யக்கூடிய சாதனைகளினால் நம்மளுடைய வாழ்க்கை முறையினால் மனமானது உள்நோக்கி திரும்ப ஆரம்பித்து விடுகிறது. அந்தர்முகம் என்று சொல்லுவோம். உள்நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறது. அப்ப உள்நோக்கி திரும்பி உள்ளே உள்நோக்கி செல்ல செல்ல நம்மளுடைய யதார்த்த சொரூபமான நான் யார் என்ற அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கான அந்த அனுபவமும் அந்த உண்மையும் நமக்கு புரிய வரும். சரி, இப்ப இங்க கேள்வி என்னன்னா, அப்ப சன்னியாசத்துல மட்டும்தான் கிடைக்குமாங்கிற கேள்விக்கு பகவான் என்ன சொல்றாருன்னா, ஜீவ பாவம் தனித்தன்மை இது ரெண்டையும் துரத்தல் வேண்டும். சந்நியாசம் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துதல், எல்லாவற்றையும் கீழே விடுதல். அப்ப எல்லாவற்றையும் கீழே விடுதல், தூய்மைப்படுத்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆசைகளை விடுதல், இருமைகளை விடுதல். நாமரூபங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம், இது மற்ற அனைத்து இருக்கக்கூடிய நம்மளுடைய யதார்த்த சொரூபம் நம்மலாம் சைத்தன்யம், அதாவது ஆன்மா. அதை தவிர மற்றத்தின் மேல் நமக்கு இருக்கக்கூடிய பந்தங்கள் அனைத்தையும் விட்டு நாம் நம் சொரூபத்திலே இருப்பதற்கான ஒரு லைஃப் தான் இந்த சந்நியாசம். இப்ப ஜீவன் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே, ஜீவ பாவம் நீங்க சொல்றாரு ரமண மகரிஷி. ஜீவன் என்று சொன்னாலே ஆத்மா பிளஸ் மாயா, அவித்யா கலந்ததுதான் ஜீவன். அவித்யா என்றால் இக்னரன்ஸ். நம்மை பற்றி நாம் யார் என்று நமக்கு தெரியாமல் நாம் நம்மை வேறொன்றாக நினைக்கும் பொழுது இருக்கக்கூடியதுதான் அவித்யா. இப்ப நீங்க எல்லாம் மனிதர்களா இருக்கிறோம், நாமெல்லாம் மனிதர்கள். நம்ம மனிதன் என்ற இதை மறந்து நாம் வேறு ஒன்றாக நம்ம நினைத்திருந்தால், நம்மை பற்றி நமக்கு தெரியாதது, நம்மை பற்றி நமக்கு உண்மை புரியாதது எதுவோ அதுதான் அறியாமை. அதுபோல
நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸா இருக்கட்டும், மகான்களா இருக்கட்டும், குருமார்களா இருக்கட்டும், எல்லாம் சொல்றது என்ன? நாம் எல்லாம் ஆத்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். ஆனால் அது எனக்கு விளங்கவில்லை, எனக்கு புரியவில்லை, எனக்கு தெரியவில்லை போது எது நமக்கு தெரியாமல் மறைக்கின்றதோ, நம் அறிவை எது மறைக்கின்றதோ அதற்கு பேர் தான் அறியாமை, இக்னரன்ஸ். அப்ப ஆத்மா, அறியாமை இரண்டும் சேர்ந்த ஒரு கலவைக்குத்தான் என்ன சொல்வது, ஜீவன் என்று அர்த்தம். உண்மையில ஆத்மா எதோடு கலக்கிறது இல்லை, அது சாட்சி சைத்தன்யமா தான் இருக்குது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஆன்மாங்கிறது புரியாதனால நம்ம வேறொன்றாக உடலோடு சம்பந்தப்படும் பொழுது நம்ம ஜீவாத்மாவாக மாறி விடுகின்றோம். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன்னை தனியான ஒரு ஜீவனா நினைச்சுக்கிற, இந்த மொத்த காஸ்மாஸையோ இந்த யூனிவர்ஸையோ அல்லது இது மொத்தத்திலையும் ஒன்று, எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் கம்ப்ளீட்டா இன்க்ளூசிவா நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று எதுவோ அதுதான் நீன்னு உன்னை புரிந்து கொள்ளாமல், அதுல இருந்து உன்னை தனியா பிரிச்சு, ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா நான் தனி, மற்றவங்க எல்லாம் தனின்னு எப்படி நமக்கு ஒரு நம்மை மட்டும் தனியாக பிரித்து பார்ப்பது போல சர்வத்தையும் ஒன்றாக பார்க்க தெரியாமல் நான் என்பது ஒரு தனி உணர்வாக எப்பொழுது பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அப்படி நம்மை தனியாக பார்க்கக்கூடிய இந்த உணர்வை துரத்தல் சந்நியாசம். அதுதான் என்ன சொல்றாரு, ஜீவ பாவமாம் தனித்தன்மையை துரத்தல். வேற எதையும் துறக்க சொல்லல. உன்னுடைய தனித்தன்மையை திறந்துகிட்டு நான் ஜீவன், நான் ஒரு மனிதன், நான் ஒரு உடல், நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், அல்லது உங்க ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருப்பீங்க, அந்த பேரு தான் நானு நீங்க நினைக்கிறது தான் நம்மளுடைய அறியாமை. உண்மையில நாம் அது கிடையாது. அப்படி நாம் எதையெல்லாம் நாம பற்றி நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அந்த ஒரு ஐடென்டிட்டி, நம்மை பற்றி ராங்கான ஒரு ஐடென்டிட்டி நம்ம வச்சிருக்கிறோம்ல, அதை டிராப் பண்றதுக்கு பேர் தான் சன்னியாசம். அதுதான் பர்பஸ். எதுக்கு சன்னியாஸ் லைஃப் எடுக்கிறாங்கன்னா, பர்பஸ் நம்மளுடைய ராங் ஐடென்டிட்டியை டிராப் பண்ணி நம்மளுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை ரீக்ளைம் பண்றது தான். அதற்கான வழிமுறை, வாழ்க்கை முறை தான், ஒரு மெத்தட் தான் என்னது, நம்மளுடைய சன்னியாஸ் லைஃப் ஸ்டைல் சொல்லப்படுகிறது. இங்க என்ன சொல்றாருன்னா, எண்ணங்கள் அனைத்தின் மூலமா அகந்தையை துரத்தலே சந்நியாசம். ரெண்டாவது என்ன சொல்ல, நமக்கு வருகின்ற எல்லா தாட்ஸ், மனோவிருத்திகள்னு சொல்லுவோம். நம்ம மனதுல வரக்கூடிய விருத்திகள் மீன்ஸ் எண்ணங்கள், தாட்ஸ், திங்கிங். சோ நம் மனதில் உருவாகக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றன, அதோட ரூட் எங்க இருக்கு, அதனுடைய மூலம் என்றால் ரூட். அப்ப அந்த ரூட் எங்க இருக்குன்னு பார்க்கும் பொழுது அது நம்மளுடைய ஈகோ, அதாவது ஐ, நான் அப்படின்ற அந்த அகங்காரம். அந்த நான் அந்த அகங்காரத்தை துரத்தல் தான் சந்நியாசம் அப்படிங்கிற. இப்ப நான் அப்படின்னா என்னை பிரம்மமாகவோ ஆன்மாவாகவோ நான் என்னை உணர வேண்டும், அறிய வேண்டும். அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி. நான் என்னை மனிதனாகவோ ஜீவனாகவோ அல்லது ஆணாகவோ பெண்ணாகவோ அறிய ஆரம்பித்து விட்டேன் என்றாலே அங்கே எனக்கு அகங்காரம் வந்து விட்டது என்று அர்த்தம். அதாவது ஒரு தவறான ஒன்றை நான் என்று நான் என்னை அறிகின்றேன், அதற்கு பேர் தான் அகங்காரம். சோ அப்ப அந்த அகங்காரத்தை டிராப் பண்றது, எண்ணங்களோட நம்மளோட எல்லா எண்ணங்களுக்கும் மூலம் அந்த அகங்காரம் தான். அந்த அகங்காரத்தை டிராப் பண்றதுக்கு பேர் சந்நியாசம். அகந்தை என்பது என்னவென்று ஆராய்ந்து பார்த்தால் அகந்தை அற்றுவிடும். இப்ப என்ன ஒரு வழிமுறை சொல்றாருன்னா, இந்த ஈகோ எங்க இருக்கு, இந்த நான்ற உணர்வு எங்க இருக்கு, இது எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? என்ன சொல்றாரு, எண்ணங்கள் அனைத்திற்கும் மூலம் அகங்காரம்ன்றாரு. அந்த அகங்காரத்தை டிராப் பண்ணணுங்கிறாரு. டிராப் பண்றதுக்கு பேர் சந்நியாசம். ரெண்டாவது, அந்த அகங்காரம் எங்க இருக்குன்னு நீ லுக்கின் பண்ணு. அப்ப எண்ணங்கள்ல இருந்து நம்ம உள் போனா அகங்காரம், அகங்காரத்துல இருந்து உள்ள போகும் பொழுது ஃபைனலா பார்த்தா அந்த அகங்காரத்துக்கான ஒரு பர்மனண்டான ஒரு எக்ஸிஸ்டன்ஸே இருக்காது. அந்த அகங்காரம் என்ற ஒன்றே அங்க இருக்காது. அப்படி தேடி போகும் பொழுது இது வரைக்கும் அடடா இவ்வளவு நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேனே, என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மொத்தமும் அங்க என்ன ஆயிடும், நோ மோர் எக்ஸிஸ்டன்ஸ் மாதிரி காணா போயிடும். அப்ப எது அங்க உனக்கு உணரப்படுகிறதோ, உன்னை நீ எவ்வாறு உணர்கிறாயோ அதுதான் உன்னுடைய உண்மையான சொரூபம். அதனாலதான் அந்த அகந்தை ஈகோவை டிராப் பண்றதுக்கு பேர் தான் என்ன சொல்றாரு, சந்நியாசம் என்று சொல்கிறார். அகந்தை என்பது என்னவென்று பார்த்தால் அகந்தையே இல்லாம போயிடும். கடைசியில ஈகோனே ஒண்ணு இருக்காது. இருக்கிறது ஒண்ணு சைத்தன்யம், அது ஆன்மா மட்டும்தான்றது உனக்கு புரியும் அப்படிங்கிறாரு. திரிபேதுமற்ற ஆத்மஸ்வரூபமே மிஞ்சும். அதாவது
எந்த ஒரு கலவையும் இல்லாமல், கலப்பும் இல்லாமல், ராங்கான திரிவுனா என்னது, மாற்றி சொல்லக்கூடிய அந்த மாற்றத்துக்கு உட்பட்டது, எந்த ஒரு மாற்றத்துக்கும் உட்படாத அந்த ஆன்மா தான் மிஞ்சும் என்று இங்க சொல்லப்படுகிறது. அப்ப இங்க பகவான் சொல்லக்கூடிய இந்த அர்த்தமானது லட்சியார்த்தம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வாக்கியார்த்தம், லட்சியார்த்தம் என்று 2 இருக்கிறது. இப்ப சன்னியாசம்னா நம்ம லைஃப்ல நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். சன்னியாசிகள் எல்லாரும் காவியை உடை அடைந்து இருக்கிறார்கள். ஒரு வாழ்க்கை முறை இருக்காங்க, தண்டம் வச்சிருக்காங்க, தண்டம் வைக்காம இருக்கிறாங்க, கமண்டலம் வச்சிருக்காங்க, கமண்டலம் வைக்காம இருக்கிறாங்க. அதுல பல வகையான பரம்பரைகள் இருக்கிறது. ஆதிசங்கராச்சாரியர் உருவாக்கப்பட்ட 10 பரம்பரைகள் இருக்கு. தசநாமி பரம்பரைன்னு சொல்லுவோம். அதுல காட்டுல வாழ்றவங்க, நாட்டுல வாழ்றவங்க, காட்டுல இருந்து நாட்டுல வாழ்றவங்க, சரஸ்வதி, புரி, கிரி, ஆரண்யம், அந்த மாதிரி ஒரு 10 வகையான இதுல பேர்லயே அவங்களுக்கு பின்னாடி வரும். ஸ்ரீ பரமஹம்சானந்த சரஸ்வதி, பாரதி தீர்த்த சுவாமிகள், இந்த மாதிரி அந்த பின்னாடியே அந்த அவங்க எந்த பரம்பரையில வராங்கன்னு, அவங்க எந்த பரம்பரையில எந்த ஆச்சாரியர்கிட்ட அவங்களுடைய எந்த பரம்பரையில அவங்க தீட்சை வாங்கியிருக்காங்கிறது அவங்களுடைய பேரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறது. ஞானத்துக்காக நான் இந்த வாழ்க்கை முறையை எடுத்து ஒவ்வொன்றாக படித்து நான் ஞானத்தை அடைவதற்காக இந்த லைஃபுக்குள்ள போறது, அது ஒரு டைப் ஆஃப் சன்னியாசம். எனக்கு இந்த ஞானம் என்ன என்று புரிகிறது, அதிலேயே இன்னும் மீண்டு ஆழ்ந்து இருப்பதற்காக இந்த லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ப அந்த வாழ்க்கை முறை பார்த்தோம்னா ஆசைகளை துரத்தல், இருமைகளை துரத்தல், நாமரூபம் என்று சொல்லக்கூடிய நேம் அண்ட் ஃபார்ம். இந்த உலகமே நேம் அண்ட் ஃபார்ம்ல தான் இருக்குது, சப்தத்திலையும் ரூபத்திலையும் தான் இருக்குது. ஸோ இந்த நேம் அண்ட் ஃபார்மை துறக்கிறதும் இருமை, நான் வேறு மற்றது வேறு, நான் என்ற தனித்தன்மையை நாம துறப்பதற்காக நாம் செய்யக்கூடிய சாதனைகள், பயிற்சிகள் எல்லாவற்றுக்குமான ஒரு வாழ்க்கை முறைதான் இந்த சந்நியாசம். இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம எல்லா வேலைகளும் செய்து கொண்டு நாம் இதை அடைய முடியுமா என்றால், நம்மளுடைய பிராரப்தம் நமக்கு உச்சமாக இருந்துச்சுன்னா, நம்மளுடைய புத்தி ரொம்ப தெளிவா இருந்துச்சுன்னா, எந்த இடத்துல இருந்து யாருக்கும் எப்பனாலும் ஞானம் மலரலாம். இதுல மட்டும்தான் கிடைக்கும், இதுல கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய மாதிரி எந்த ஒரு ரூலுங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம பகவான் இப்ப சொல்றாரு, நம்மளுடைய ரமண பகவானே அவர் ஒரு முறைப்படி எங்கேயுமே சன்னியாசம் தீட்சை எடுத்ததாக நம்மளுடைய ரெக்கார்ட்ல பார்க்க முடியறது இல்லை. அவர் ஒரு கோமணத்தை மட்டும்தான் என்ன பண்ணிருந்தாரு, அணிஞ்சிருந்தார். அப்ப பல ஞானிகள், வள்ளலாரா இருக்கட்டும், பல ஞானிகளுடைய ராமகிருஷ்ணரா இருக்கட்டும், யாருமே அவர்களுடைய சன்னியாச பரம்பரையின் படிதான், முறைப்படிதான் ஞானத்தை அடைந்தார்களா என்று பார்த்தோம் என்றால் அப்படி இல்லாத பல உதாரணங்கள் எடுக்க முடியும். அப்படி அடைந்ததற்கான ஆயிரக்கணக்கான உதாரணங்களும் எடுக்க முடியும். இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, the purpose of சன்னியாஸ் என்னன்னா, டு டிராப் யுவர் ராங் ஐடென்டிட்டி, ராங் ஐடென்டிபிகேஷன் அபவுட் யுவர் செல்ஃப். நம்மளுடைய உண்மையான செல்ஃபை நாம டிஸ்கவர் பண்றதுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் சந்நியாசம். அதுக்கு என்ன முறை சொல்லியிருக்காங்களோ அந்த முறைப்படி நாம எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சோ வாக்கியார்த்தத்தின் அடிப்படையில் வேற அர்த்தம், லட்சியார்த்தத்தின் அடிப்படையில் வேற அர்த்தம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது.